பழைய காலம் மாதிரி இந்த உலகம் இருக்க போறதில்லை என்பது தகவல். அதுதான் தகவலா சொல்லியிருக்கும். திரிகால திரிகால ஞானியே வருக அப்படின்னு. முக்காலத்தை உணர்ந்த முனிவனே வருக. முக்காலத்தை கடந்த மனிதன் யார் என்றால், முக்காலத்தை கடந்த ஒரு சித்தன் யார் என்றால், அந்த சித்தனை உருவாக்கக்கூடிய மலர் எது என்றால் ஹனிசக்கல். 35வது மலர், முக்காலத்தின் மலர், முக்காலத்தை அழிக்கும் மலர். ரொம்ப முக்கியமான ஃப்ளவர். பைன்ல டாக்டர் பேட்ச் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய அப்பா விட்ட வேலையை நான் அப்பா சொன்ன வேலையை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு பைன் மணலை உருவாகி அந்த பைன் மரத்தை கண்டுபிடித்து பையனுடைய அதிர்வுகளை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா கில்ட் கான்சியஸ்ல இருந்து விடுவித்துக் கொள்கிறார். ஆனாலும் கொஞ்சம் 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 அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, பழைய காலம் ரொம்ப நல்லதுங்க, எல்லா காலமும் நல்லதுதான். இறைவனை, இயற்கையை, பிரபஞ்சத்தை நுட்பமாக கவனிப்பவர்கள் எந்த காலத்தின் பின்னாடியும் போக மாட்டாங்க. எந்த காலம், கடந்த காலத்து பின்னாடியும் போக மாட்டாங்க, எதிர்காலத்து பின்னாடியும் போக மாட்டாங்க. ஏன்னா இது ரெண்டும் நிலையற்றதுன்னு தெரியும். இப்ப இருப்பது சுவாஸ்வதமானது. இந்த தன்மை, எந்த தன்மைனா நிகழ்நிலை, நிகழ்சனம். நிகழ்சனத்தில் உங்கள் நிறுத்தும் மலர் வந்து ஹனிசக்கல், உங்களை நிகழ்சனத்தில் நிறுத்தக்கூடியது. டாக்டர் பேட்ச் வந்து ஆயிரக்கணக்கான மலர்களை பார்த்திருக்கிறாரு. அது முக்கிய குறிப்பு. ஆயிரக்கணக்கான மலர்களை பார்த்திருக்கிறார். அதில் 38 தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதில் ஒன்றே ஒன்றை தான் தன் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்திருக்கிறார். அது ஹனிசக்கல். எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்த ஒரே மலர் வந்து ஹனிசக்கல். ஏன், என்ன காரணம்னு தெரியாது. ஹனிசக்கல் கொடுத்து ஒரு டைம் ரிவர்சல் டெக்னிக், அதாவது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, டைம் ரிவர்சல் டெக்னிக் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தி பார்த்துருக்கோம் நாங்க. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் இல்லாட்டி டைம் ரிவர்சல் டெக்னிக் அப்படின்னு. இந்த ஹனிசக்கல் கொடுத்து பார்க்கும்போது பழைய ஜென்மம், முன்னாடி ஜென்மத்தில் இருக்கிற, முன்னாடி பிறவில இருக்கிற நினைவுகள்லாம் சில பேருக்கு வந்து அதை ஹீல் பண்ணி நோய்களை குணப்படுத்திருக்காங்க. ஹனிசக்கல் கொடுத்து மட்டுமே. சில குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் ஒரு சில இடத்துல இருக்கு. அப்போ நியூரோ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைய என்னுடைய எண்ணம் என்பது 5000ல இருந்து 50,000 எண்ணங்கள் தினமும் எனக்கு வருது. அந்த 50,000 எண்ணமும் நேற்றைய எண்ணங்கள் தான். நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இந்த 50,000 எண்ணங்களும் நேற்றைய எண்ணங்கள் தான். நேற்று நினைச்ச எண்ணம் தான் நான் நினைக்க போறேன். நாளைக்கு என்ன எண்ணம் வரும்னா இன்னைக்கு இருக்கிற எண்ணம் தான் வரப்போகுது. அப்போ நான் எண்ணங்களால கட்டமைக்கப்பட்டு எண்ணங்கள் சிக்கி இருக்கிறேன். அப்ப எனக்கு மாற்றம் வரணும்னா அந்த 50,000 எண்ணமும் நான் அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்தால் ஒழிய எனக்கு மாற்றம் வராது. என்னோட குடும்பம் சரியில்லை, என்னோட சமூகம் சரியில்லை, என்னுடைய பெற்றோர்கள் சரியில்லை, என்னோட கணவன் மனைவி சரியில்லை இப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். நான் நேற்று சொன்னதை இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு சொல்றோம். ஏன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வருதுன்னா, நியூரோ சயின்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, there is a pattern, there is a regular pattern. அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 1997ல நான் வந்து லயலா கல்லூரியில் படிக்கும் பொழுது பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போனேன். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு முன்னே. அதுல ஒரு ஜேர்னல் 26 ஆண்டுகளுக்கு முன்னே தியானம்னா நிறைய அந்த தெருவுல எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். அதுல ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னல்ல, சின்ன ஜேர்னல்ல திருப்பி பாக்குறேன். அதுல 2 விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், பேஸ்ட்ல, அதாவது பிரஷ்ல பேஸ்ட ஃபுல்லா வைக்க கூடாது, பட்டாணி அளவு இருந்தா போதும் அப்படின்னு
ஒரு ஆராய்ச்சி போட்டிருந்தாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு மனிதனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது இவன் இப்படிதான் நடந்துக்குவான்னு சொல்ல முடியும் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில. என்னோட வயது அப்போ 20, 21 இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இவன் இந்த மாதிரி தான் போவான், இந்த மாதிரி தான் நடந்துக்குவான், அந்த மாதிரி தான் நடந்துக்குவான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இவனுடைய மூளையில் இருக்கிற வயரிங், மூளையில் இருக்க செயல்பாடுகள், மூளை எப்படி ஒர்க் பண்ணுன்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவன் இந்த பழைய காலத்தை நேற்று இப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்க போறான், நாளைக்கு இப்படிதான் இருப்பான், நீங்க சொல்லிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தாங்க. என்ன பாயிண்ட் எழுதியிருந்தாங்கன்னா, யாரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா தியானம் பண்றவனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய மூளை செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். மூளையினுடைய அந்த பாத்வே இருக்கு இல்லையா, சாதாரண மனிதர்கள் இருக்கிற வழி, சிந்தனை வழி என்பது தியானம் பண்றவனுடைய சிந்தனை வழியும் மாறுபடும். 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சது. இப்போ அதை சயின்ஸ், நியூரோ சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஒரே 4 நாள் தொடர்ச்சியா தியானம் பண்ணாவே சிந்தனை ஓட்டத்தில் மாற்றம் நிகழும் அப்படின்னு. அப்போ என்னோட வாழ்க்கை என்னவா இருக்க போது, கடந்த பிறவியில் நான் என்ன சிந்தித்து வைத்திருக்கணும் அதே மாதிரிதான் நான் இப்ப சிந்திக்க போறேன். அடுத்த பிறவில எப்படி இருக்க போறேன், இதே மாதிரிதான் இருக்க போறேன். இத சொல்றதுதான் ஹனிசெக்கிள். நேற்றைய எண்ணம் என்னுடைய இன்றைய எண்ணம் நாளைய எண்ணம், அவ்வளவுதான். அப்போ அதை மாற்றுறதுக்கு என்ன, மலர்கள். ஹனிசெக்கிள் அதை மாத்தும். வாழ்க்கையை மாற்றவே முடியவில்லை. என்ன இருக்குது நமக்கு நம்ம மைண்ட் என்ன இருக்கு, நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு கேக்குது. இல்லாட்டி கடந்த காலத்தில் எனக்கு அதெல்லாம் நிகழ்ந்துருச்சு, அதுல இருந்து நான் வரவே முடியல. ஹனிசெக்கிள் என்பது கடந்த காலத்தின் மலர், த பாஸ்ட் ஃபிளவர், நேற்றைய மலர் அப்படின்னு சொல்லலாம். என்ன, தென் டு நவ், நேற்றிலிருந்து இப்பொழுதே, இன்றே இப்போ இந்த க்ஷணத்தில் இருக்க வைப்பது ஹனிசெக்கிள். அது பாஸ்ட் ஃபிளவர்னு சொல்றாங்க, இந்த க்ஷணத்தின் மலர்ன்றாங்க, இந்த சனத்தின் மலர். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நன்றே செய், நல்லதே செய்ய, இன்றே செய், இன்னைக்கே செய், இன்னே செய் அப்படின்றாங்க. நல்லது செய்யும், நல்லது மட்டும் செய்ய, இன்னைக்கே பண்றது, இப்பயே பண்றது. அப்படி சொல்றதுதான் நம்மளுடைய ஹனிசெக்கிளுடைய மலர். அமிர்த கலசத்தின் மலர், அமிர்தத்தின் மலர், இரவின் மலர், நிலவின் மலர்னு நல்லா கூப்பிட்டு கவனிச்சுக்கணும். இது மூளையில் உள்ள இருக்கிற பீனியல் கேண்டலுக்கு அமிர்தத்தோடு இணைந்து செயல்படக்கூடியது. இந்த மெலட்டானின்ற ஒரு சுரந்து ஒரு சின்ன டிராப் மாதிரி மனோன்மணியத்திலிருந்து ஒரு சின்ன டிராப் உடல்ல கலக்கம். ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் குறிச்சு வச்சுங்க. உங்களுக்கு தியானம் தெரியுமானால், உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், நீங்க செரிபுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்க உயிர் உறையும் இடம், மனம் தோன்றும் இடம், சயின்ஸ்ல லைஃப் எனர்ஜி தங்கும் இடம், அது மனோன்மணியம் சொல்லக்கூடிய பீனியல் கிளாண்ட். அந்த பீனியல் கிளாண்டை சரியா இயக்கி வைத்துக்கொண்டு நீங்க அந்த தியானத்தை நல்லா செஞ்சுட்டு வரும்போது, நீங்க அந்த உள்ள இருக்க பீனியல் கிளாண்ட்ல இருந்து அகக்காட்சியா எதை பாக்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது வெரி 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 ஈஸி டெக்னிக். காலம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தேவையில்ல, எழுத தேவையில்ல, நீங்க எதுவுமே பண்ண தேவை. உள்ள போய் உட்கார்ந்து, அதனாலதான் சித்தர்கள் சொல்லிருக்காங்க, உள்ள போய் உட்கார்ந்து சுகம் வருவது எக்காலம் அப்படின்னு. அந்த இடத்தான் சொல்றாங்க. பீனியல் கிளாண்ட்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஹீப்ரோல, வேட்டிகன்ல, விகாஸ், இன்காஸ், ஹோப்பி அபாரிஜன்ஸ், ஆஸ்திரேலியன் அபாரிஜன்ஸ் எல்லாமே இந்த இடத்த டியூன் பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுங்களும்
ரொம்ப நுட்பமா அதை டியூன் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அதுக்கான பயிற்சிகளும் இருக்கு. அந்த பயிற்சியை அதுக்குள்ள இருக்கிற அமிர்தத்தோட கனெக்ட் பண்றதுதான் ஹனி சர்க்கிள். அதனாலதான் ஹனி சர்க்கிள்னு சொல்றாங்க. நீங்க இயங்கும் போது, நீங்க பீனல் காண்ட் இயங்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பீனல் காண்டோட சுரப்பி கீழே இருந்து ஆற்றலை சக் பண்ணும். அதே மாதிரிதான் இது. அதனாலதான் சொல்ல, திரிகால ஞானியே வருக, காலமற்றவனே வருக. காலமற்றவனின் மலர், காலத்தை கறக்கும் மலர், உங்களை காலமற்றவனாக எப்போதும் சர்வ வியாபியாக வைத்திருக்கும் மலர். அந்த மலர் எப்படின்னா அடாப்டபிலிட்டி. இவங்க என்னன்னா நிழல்தன்மையில தகவமைப்பு இருக்காது. எப்பயுமே போய் எஸ்கேபிஸ்ட். இவங்க என்னன்னா போய் 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 கடந்த காலத்துல வச்சிருப்பாங்க. எங்க அம்மா சமைக்கிற மாதிரி சமைக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த இது, எங்க அப்பா என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி பார்க்க முடியாது. அது அப்பா, இது அம்மா. போய் ரெஃபரன்ஸ், பாஸ்ட் ரெஃபரன்ஸ், பாஸ்ட் ரெஃபரன்ஸ்ல எனக்கு நல்லா இருந்தது உலகம். பாஸ்ட்ன்றது கடந்த காலம் என்பது இட் இஸ் இன் மெமரி. ஒரு கொட்டேஷன் இருக்கு. பாஸ்ட் இஸ் இன் யுவர் மெமரி, ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் பிளான்ஸ், த ஒன்லி ரியாலிட்டி இஸ் த பிரசன்ட். கடந்த காலம் என்பது உங்களுடைய நினைவில் இருக்கிறது, எதிர்காலம் என்பது உங்களுடைய திட்டங்களில் இருக்கிறது. ஆனால் யதார்த்தம் என்பது நிகழ்சனத்தில் இப்ப இருக்கு. இது மட்டும்தான் சுவாசம். நான் போயிட்டு உட்காந்துக்கிறேன் திரும்ப திரும்ப திரும்ப. கடந்த காலத்துல எங்க அம்மா சமையல் நல்லா இருந்துச்சு, எங்க அப்பா அம்மா கூட எல்லாம் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி காலம் வராது. அது வந்தாலும் வந்து நிலைக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்றது. நோ ஃபியூச்சர் ப்ராமிஸ். முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஓட்டமே கிடையாதுங்க. எனக்கு கடந்த காலம் மாதிரி வராதுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எப்பயுமே கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருத்தல். இங்க பிரசன்ட்ல துன்பத்தை அனுபவிக்க முடியாம, பிரசன்ட்ல ஊங்க பண்ண முடியாம, எப்பயுமே திரும்ப 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 போய் கடந்த காலத்திலே உட்காந்துக்கிறது, வந்து பாஸ்ட்ல வாழறது. கடந்த காலம் என்பது நல்லதுன்னு சொல்றது. நான் இப்ப கடந்த காலத்தில் எல்லாமே மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொல்லுது. வருங்காலம் என்பது இல்ல, எனக்கு இல்லைங்க, பாஸ்ட் தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்றது. The remedy to remove from the mind the regrets and sorrows of the past. இந்த ரெமெடி என்ன பண்ணுது டாக்டர் மேட்ச் என்ன சொல்றேன், இந்த ரெமெடி என்ன பண்ணுதுன்னா கடந்த காலத்தில் இருக்க துன்பத்தையும் கவலையையும் போக்கிவிட்டு உங்களை நிகழ்சனத்தில் நிகழ்நிலையில் நிறுத்த வைக்கும். அப்ப பாருங்க, எல்லாமே கடந்த கால ரெஃபரன்ஸ். இப்போ ஒரு ஆளை பாக்குறோம், நேத்து அவன் அப்படி திட்டினா வந்துச்சு. ஒரு இடத்த பாக்குறோம், அந்த இடத்துல எனக்கு இது அநீதி நிகழ்ந்தது. அதனாலதான் டாக்டர் மேட்ச் எதுக்கு வந்து இந்த ரெமெடிய வீட்டுல வளர்த்திருக்காருன்றது இதுதான் முக்கியம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு பீனியல் காண்டோட இம்பார்ட்டன்ஸும், அமிர்த கலசத்தோட இம்பார்ட்டன்ஸும், மனோன்மணியத்தோட இம்பார்ட்டன்ஸும், ஆனந்த மூளைன்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்ஸும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சரையும் உள்ள போய் பார்க்கலாம், பாஸ்டையும் உள்ள போய் பார்க்கலாம், பிரசன்டையும் பார்க்கலாம். இது அப்போ ஒரு கட்டத்துல இருக்கும்போது மூணுமே இல்லாத ஒரு மனிதனா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கா சார்னா உள்ள போய் பார்த்தா தெரியும். பார்த்திருக்கோம், அனுபவத்தை பெற்றதுனால சொல்றோம். ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. அடுத்து ஹோல்ட் ஆன் டு த பாஸ்ட், மிஸ் த ஃப்ளோ ஆஃப் த லைஃப். இவங்க முக்கியமான பாயிண்ட்னா இந்த காலத்துல யதார்த்த வாழ்க்கையில் வாழ்க்கையின் ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல் தேக்கமுட்டுறாங்க. எங்க போய் தேக்கமுடுறாங்கன்னா கடந்த காலத்துல போய் தேக்கமுட்டுறாங்க. நான் அப்படி இருந்தேனே, என் வாழ்க்கை அப்படி இருந்தது, சுபிட்சமா இருந்தேனே, நான் வந்து இப்ப இல்லையே, அது இனிமேல் வராது வராதுன்னு முடிவு பண்ணிடுறான். ஃபியூச்சரே இல்லைன்னு முடிவு பண்ணிடுறான். அடுத்து ஒரு பையன் போறான், குழந்தை போறான், ஜூக்கு போறான். போயிட்டு இருக்கும்போது சிம்பஞ்சி இது பாக்குறான். சிம்பஞ்சி எல்லாம் இருக்குது பக்கத்துல பாக்குற. சிம்பஞ்சி கை நீட்டுது. இவனு கை நீட்டுறான். டக்குன்னு வந்து அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வரும்போது அப்பா இழுத்துட்டாரு. அந்த பையன் திரும்ப 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 மைண்ட்ல அதே ஞாபகம் கொடுக்குது. அது கை பிடிச்சி இழுத்துந்தா என்ன இருக்கும். ஒரு பையன் அதே மாதிரி போட்ல போயினேக்கிறான், கை தண்ணியில விளாவினேக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மீன் வந்து கையை புடுங்க வருது, டக்குன்னு இழுத்துட்டான். என்ன இழுத்துன்னு போயிருந்தா என்ன இருக்கும். அந்த நினைவாக இருக்குது. திரும்ப திரும்ப ஒரே ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு மனசு தேக்கமுற்று அங்கே நிக்கிறது. என்ன தெரியல, வாழ்க்கை மாறிக்கொண்டே இருத்தல். டிரான்சியன்ட் இஸ் பெர்மனன்ட். அதாவது வாழ்க்கை மாறிக்கொண்டே இருப்பதுதான் யதார்த்தம், நிரந்தரமான மாற்றம் நிரந்தரமானது அப்படின்னு தெரிந்து கொள்ள.
இன்னைக்கு எனக்கு 100 கோடி இருக்கலாம், நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போகலாம், நாளைக்கு 1000 கோடி வரலாம், எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கும். இன்னைக்கு அவன் சாதாரண ஒரு மனிதனா இருப்பான், நாளைக்கு ஒரு ஞானியா மாறலாம், சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு மிக சாதாரண மனிதர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க. பெரிய ஆளுங்கன்னு நினைக்கக்கூடிய அறிவாளின்றவங்கள மாற்றத்தை உருவாக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப நல்லா படிச்சவங்க எல்லாம் பெரிய லெவல்ல அவங்க வந்து ஷைன் ஆகிறது இல்லை. ஏன் ஷைன் ஆகிறது இல்லை? அவங்களுக்கு மைண்ட் பிக்சேட் ஆயிடுது நம்ம பெரிய ஆளு, அதனால சாதாரண விஷயத்த பண்ண மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் காலம் எப்போ வருதுன்னா சுடுகாட்டுல தான் வருது. அடுத்து நோ இன்னர் மூவ்மெண்ட், உள்ள மூவ்மெண்டே இருக்காது. எனர்ஜி எப்படி இருக்கும்னா பாஸ்ட்ல போய் தங்கி அப்படியே நிற்கும். ஃபிக்ஸேஷன் இன் த பாஸ்ட், லிங்கரிங் ராங் மைண்ட், லிங்கரிங் இன் ராங் பிளேஸ் அண்ட் ராங் டைம். ஃபிக்ஸே மைண்ட் வந்து ராங் டைம்ல ராங் பிளேஸ்ல இருக்குது. கண்டினியூஸ் சேஞ்ச் தான் உலக வாழ்க்கைன்றது தெரியாம இருப்பது இவங்களுக்கு. ஹஸ்பண்ட் டெத் ஆயிட்டாங்க, ஒய்ஃப் டெத் ஆயிட்டாங்க, ஒரு பெரிய பினான்சியல் கிரைசிஸ், ஒரு டிவோர்ஸ், அப்போ வந்து அப்படியே நிக்கிறது மைண்ட்ல. அப்படியே எங்க அப்பா நான் என்ன பண்ணிட்டாரு பாரு, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு அப்பாவை. அதாவது அந்த அந்த பிக்சேஷன் அங்கேயே நிக்கிறது. ஹஸ்பண்ட் இறந்துட்ட பிறகு என்னோட பாதி நான் செத்துட்டேங்க, ஒய்ஃப் இறந்த பிறகு பாதி செத்துட்டேங்க அப்படின்னா இது ஹனிசெக்கிள். நான் செத்த மாதிரி இருக்கேன், நான் பாதி செத்துட்டேன் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுனாவே அது வந்து ஹனிசெக்கிள். அதே மாதிரி இவங்க என்னன்னா கடந்த காலத்திலே இருப்பாங்க, புதுசா வர்ற டெக்னாலஜிஸ், புதுசா ஒரு விஷயத்தெல்லாம் கத்துக்கவே மாட்டாங்க. லேப்டாப், யூடியூப் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்ப இருக்கிற மாதிரி வராதுங்க. அந்த 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 காலத்துல ஒரு பரோட்டாவும் ஒரு காஃபியும் சாப்பிட்டா அந்த கடையில அப்படி இருக்குங்க, இன்னும் பேசணுமா. பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் இருக்கும்போது என்னன்னா வளர்ச்சி இருக்காது. ஃபியூச்சர்ல போய் மாட்டிக்கிட்டு கிளமேட்டிஸ்ல மாட்டிருந்தாலும் இங்க வளர்ச்சி இருக்காது. ரெண்டுமே தப்பு. அப்போ நிகழ்ச்சானத்தில் நிக்க வைக்கிறது என்னன்னா, இந்த பீனில் காண்டு நிக்க வைக்க, அணிசைக்கள் நிக்க வைக்க என்ன நிக்க வைக்குதுன்னா, உங்களோட சுழுமுனை நாடிய மேல கனெக்ட் பண்ணி அப்படியே நிக்க வைக்கும் போது நீங்க எதை காட்சியா பாக்குறீங்களோ, எது உங்களுக்கு காட்சியா தான் நடக்கும். நிறைய பேருக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ 2-3 நாள்ல நம்ம கிளாஸ் கேப்ல கூட கனவா வந்திருக்கலாம், இல்ல காட்சியா பார்த்திருக்கலாம், இல்ல பழைய பேரோட நினைவு வந்திருக்கலாம். எல்லாமே எனர்ஜி தான். முதல்ல சொன்னல எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்மி பீப்புள் போய் ஒரு பெரிய போர்ல பங்கேற்று இருந்தாங்க, பாம் பக்கத்துல விழுந்துருச்சு, முன்னாடி அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் செத்துட்டான், அந்த நினைவே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது. அந்த பேராலிசிஸ் ஆகி உடம்புல வந்து பேச முடியாம இருக்குது. அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ்னால, பாஸ்ட்ல நடந்த விஷயத்தினால. இது வந்து மிக முக்கியமான நெகட்டிவ் ஸ்டேட்ன்றாங்க. ரொம்ப முக்கியமான நெகட்டிவ் ஸ்டேட் பாஸ்ட்ல இருக்குது. ஐ யூஸ் டு வென் ஐ வாஸ், நான் வந்து சின்ன வயசுல ஐ யூஸ் டு அப்படின்னா நான் கடந்த காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சானத்தை மறுதளிக்குது. நல்லா கவனிச்சுங்க. யார் ஒருவர் தன் உடம்பையும் தம்முடைய மனநிலையையும் பழித்து கொண்டே இருக்கிறார்களோ அவங்க பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதே மாதிரி யார் ஒருவர் பாசிட்டிவ் ஃபியூச்சரையும் எப்பயும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பிரபஞ்ச ஓட்டத்தில் இல்லைன்னு அர்த்தம், பிரபஞ்சம் அவங்களுக்கு விட்ட வேலையை இவங்க செய்யலன்னு அர்த்தம். என் உடம்பு அது எப்படின்னா இருக்கட்டும்னா ஒரு உருவமைப்பு, இயற்கையால் கொடுத்த உருவமைப்பு எது இருந்தாலும் அதை அப்படியே கொண்டீர்கள் என்றால் முதல் விஷயம் உங்க மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க முதல்ல உங்க உடலையும் மனதையும் உங்களோட சூழலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி இருந்தாலும். அதுதான் சாணிசக்தி. போன பிறவியோட தொடர்னாலதான் நான் இந்த உருவத்திலும் இந்த குடும்பத்திலும் இந்த எண்ணத்திலும் இந்த வாழ்க்கையும் பெற்றிருக்கிறேன். அப்ப எனக்கு மாத்தணும் அப்படின்னா ஹனிசைக்கிள் எடுக்கும் போது எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நிகழும், என் சூழல் மாறும். அதான் சொல்ல வரேன். ஆர்கியாலஜிஸ்ட், அப்புறம் பழமையை பத்தி பேசுபவர்கள், பழைய கோயில்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க அந்த ஹனிசைக்கிள் டெண்டன்சில இருக்கிறவங்க. ஹோம் சிக் பசங்க வந்து வீட்டுல இருந்து காலேஜ் போகும்போது திருப்பி வீட்டை பத்தியே நினைச்சிட்டு இருக்குது, நாஸ்டாலஜிக் ஃபீல்டிங் ஆகும். அதே மாதிரி வீட்டுல போய் வீட்டை பத்தியே சிந்தனை வராம தூக்கம் இல்லாம இருக்குது பசங்களுக்கு. நீங்க எப்பயுமே வந்து பசங்க ஹாஸ்டல் போறாங்க, வெளியூர் நாட்டுக்கு போறாங்கன்னா ஹனிசைக்கிள் கம்பல்சரி அதை கொடுத்துரும். அதே மாதிரி ஃபிளைட் ஃப்ரம் ரியாலிட்டின்ற
யதார்த்தத்தில் நிகழ்சனத்தில் இல்லாம ஓடிட்டே இருக்குது. அதாவது ஒரு எப்படின்னா, இட்லி சாப்பிட்டுக்கிறோம், அடுத்து தோசை ஆர்டர் பண்ணிட்டோம். தோசை எப்போ வரும், எப்படி வரும், நல்லா செய்வானா அப்படின்றதும் தப்பு. இந்த இட்லிக்கு முன்னாடி ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம், பஜ்ஜி நல்லா இருந்துச்சு, இட்லி நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. இப்ப இட்லியை சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை அப்படின்னு இட்லியை முழுமையா சாப்பிட்டோம்னா அதுதான் ஹனிசெக்கிள் ஸ்டேட். பாஸ்ட் இல்ல, ஃபியூச்சர் இல்ல, இப்போ இந்த 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 க்ஷணத்தில் நான் இருப்பேன் அப்படியே இருந்துட்டே இருந்தீங்கன்னா, நாகதத்தன்ட்ட சாணக்கியன் கேட்கிறான். 2 பேரும் பெரிய ஸ்டால்வார்ட்ஸ், மிகப்பெரிய ஞானிகள். சாணக்கியன் கேட்கிறாங்க, என்னப்பா தர்மம் என்ன அப்படின்னு. இந்த க்ஷணத்தில் எது எனக்கு தேவையோ அது தர்மம், அவ்வளவுதான். அதுதான் கர்மயோகம், அதுதான் சுதர்மம். பாஸ்ட் அடிக்ஷன், இவங்களுக்கு பாஸ்ட்லயே அடிக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. பழைய பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்களோட போட்டோ வச்சுக்கிறது, தூங்கும் போது பக்கத்திலேயே வச்சுட்டு படுக்கிறது, பழைய ட்ரெஸ் நினைவா இருக்குது, அவங்க வாங்கி கொடுத்தாங்க சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அதே மாதிரி மோட்டார் சைக்கிள், ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் எப்படி ஓடணும் பாத்தீங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைவு இருக்கிறது. இது பாருங்க, நேத்து நடந்த மாதிரி இருக்குதுங்க அது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஹனிசெக்கிள். இப்ப நடந்ததா நேத்து நடந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ காலம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஹனிசெக்கிள். சென்டிமெண்டல் யார்னிங், அதாவது உணர்ச்சி வயப்பட்டு ஒரு விஷயத்த அவங்க கலந்த காலத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்க அப்பா இருக்கும்போது எப்படி என்ன கவனிப்பார் தெரியுமா, அந்த வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வராது, வருமா வராது அப்படின்னு சொல்றது. புரோக்கன் ஹார்ட்டட்னஸ், யாருன்னா ஒருத்தர் துன்பப்படுத்திட்டாங்க, உடம்பு மனம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு, அதை பத்தி சிந்தித்து கொண்டே இருத்தல். லேர்னிங் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லிவிங் இன் பிரசன்ட், கடந்த காலத்தில் அதாவது ஹனிசெக்கிள் என்ன சொல்லுதுன்னா, கடந்த காலத்தில் நான் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு நிகழ்சனத்தை சரியாக வாழ்வது. எப்பயுமே கான்சியஸ்னஸ், அறிவு, இந்த உள்ளுக்குள் இருக்கிற அகம் தன்னை மேம்படுத்திக் கொண்டே வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி கான்சியஸ்னஸ் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது, எப்பயுமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு இருந்த மனநிலை நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் நாளைக்கு இருக்காது, அப்கிரேட் ஆகும். அதுதான் இயல்பு, இயற்கையும் அதுதான். அப்ப அப்கிரேட் ஆகும் போது ஏன் நான் பாஸ்ட பத்தி நினைக்கணும் அப்படின்றதுதான். ரொமான்டிசைசிங் பாஸ்ட், அற்புதமா. பழைய காலத்துல, அந்த காலத்துல சினிமா எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, அந்த காலத்துக்குள்ள குறைபாடுகள் இருக்குது, இந்த காலத்துக்குள்ள குறைபாடுகள் இருக்கு. அந்த காலத்துல தண்ணி எந்த இடத்துல எந்த வீட்டுல போயிட்டாலும் தண்ணி கொடுப்பாங்க, இப்ப எந்த வீட்டுல கேட்டாலும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்ப எந்த காலம் நல்லது? அந்த காலத்துல எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போடுவாங்க, இந்த காலத்துல எந்த வீட்டுக்கு போனாலும் அது சூழல் வேற மாதிரி இருக்கு. அப்போ எது நல்ல காலம் நம்ம பார்த்து முடிவு பண்ண வேண்டியதுதான். அப்போ இன்னைக்கு அந்த காலத்துல ஒரு ஆண்டு ஆச்சு இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு, இன்னைக்கு 20 மணி நேரத்துல போயிடுறோம். அப்போ காலத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மனதுலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அது இந்த என்னன்னா ரீகிண்ட்லிங் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப், கடந்த காலத்திலிருந்து என்னை விடுவித்து, கடந்த காலத்திலிருந்து என்னை விடுவித்துனா கடந்த கர்மா, சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய கடந்த காலத்தினுடைய கர்மாவிலிருந்து என்னை விடுவித்து என்னை வாழ வைக்கும், என்னை சுதந்திரப்படுத்தும், என்னை விடுதலைப்படுத்தும் மலர். இவங்க எல்லாமே ரொமான்டிக் அண்ட் எமோஷனலாவே இருப்பாங்க. அவங்க கண்ணாடி போட்டுனே பார்ப்பாங்க, எல்லோ கலர் கண்ணாடி போட்டுட்டு அப்படியே உலகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே எமோஷன் இருக்கும், பெருசா பழச மட்டும் பெருசா பேசுவாங்க. ஆனா முழு தன்மையில அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்வான், க்ஷணத்துக்கு க்ஷணம் வாழ்வன். இந்த க்ஷணத்தில், இந்த நிகழ்நிலையில், இந்த பிரசன்ட்ல வாழும். க்ஷணம்னா கூட சில பேருக்கு புரியாத, இந்த டைம்ல இந்த காலகட்டத்துக்குள்ள வாழறோம். கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பற்றியோ நினைக்காம இந்த கணத்துக்குள்ள வாழவான். இந்த கணத்துக்குள்ள, இந்த நிகழ்நிலைக்குள்ள வாழ்பவனுக்கு
பிறப்பும் இல்லை, இறக்கும் இல்லை, துன்பமும் இல்லை. அதை சொல்றதுதான் அனிசக்தி. அடுத்து பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். எப்பயுமே அவங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கணும், பாஸ்டா தான் இருக்கும். ஸ்டாக்னேட்டட் எனர்ஜி, அதாவது எனர்ஜி வந்து ரொம்ப வந்து தேக்கமுற்றிருக்கும். நைட் ஃபிளவர்னு பேரு, நிலவு சம்பந்தப்பட்டது. மேல் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய நியூட்ரிஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஏன்னா நைட்டு தூக்கம் வராம இந்த படுக்கும் போதே கடந்த காலத்தை பத்தியே இருக்கும். இப்ப கணவனோ மனைவியோ இறந்துட்டாங்கன்னா அவங்க நைட்டு தூக்கும் போது அவங்க அந்த எண்ணங்கள் இருக்கும். பக்கத்துல இருந்தாங்க, இல்லாட்டி அவங்க வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த தாட் வந்து லிங்கரிங்கா இருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணா ஹனிசைக்கிளும் ஒயிட் செஸ்ட் போட்டோன்னு சரியாயிடும். அந்த இடத்துல நம்ம வந்தது வந்து நம்மை நாமே பார்த்துக்கொள்ள போறப்போ, அதாவது பஸ் டிராவல்ல இல்ல ட்ரெயின் டிராவல்ல, ஃபிளைட் டிராவல்ல பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு ஊருக்கு போனோம், நம்ம ஊர் வந்த பிறகு இறங்கிடுறோம், அவர் ஊர் வந்த பிறகு இறங்கிடுறாரு. அந்த மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையும். நமக்கு ஒரு காலம் வந்தோடனே நம்ம போயினே இருக்க வேண்டியதுதான். அதுதான் யதார்த்தம். போய் நிக்க வைக்கிறோம் அப்படியே எல்லாத்தையும். சாஸ்வதம் அப்படின்னு, எல்லாம் நிரந்தரம் அப்படின்னு. எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் மாறிக்கொண்டே இருத்தல். மாறிக்கொண்டே இருத்தல் என்பது தெய்வீகத்தன்மை. நேற்று ஒண்ணு சொன்னிய, இன்னைக்கு மாத்திட்டியே அப்படின்னா, ஞானிகளும் ஜென் துறவிகளும் அவன் சொன்னது ஒண்ணு இல்ல. ஒரு ஜென் கதை, சூப்பரான ஜென் கதை. அவங்க ஜென் ஒரு குரு சொன்னாரு, இறப்பு என்பது புனிதமானது, தெய்வீகமானது. இறப்பு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதை வந்து நீங்க நான்லாம் இறந்துட்டேன்னா நீங்க யாரும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 பழக்கிருந்தாரு. அவருக்கு ஒரு பிரதான சிஷ்யன் இருந்தான். அந்த பிரதான சிஷ்யன் தான் அடுத்த குரு ஆக போறான். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. மெச்சூர்டான ஒரு ஆளு, அதாவது ஏறக்குறைய குரு ஆயிட்டான். அவன் வெளியே போயிட்டு இருக்கும் போது குரு இறந்துட்டார். ஓடி வர்றான், குரு இறந்துட்டான். ஓடி வந்து டமால்னு கீழே வந்து ஓன்னு அழுகுறான். டேய், நம்ம குரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதான்டா சொன்னாரு, எந்த இறப்பு என்பது புனிதமானது, இறப்பு தெய்வீகமானது, இறப்பு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாருடா, நீ அழுகுறேடான்னு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு இப்ப அழுகணும்னு தோணுது, நான் அழுகுறேன். இதுதான் ஞானம். எனக்கு இப்ப அழுகணும்னு தோணுது, நான் அழுகுறேன். நான் கடந்த காலத்தில் என் குரு சொன்ன சித்தாந்தத்தையோ, என் குரு சொன்னாரு அப்போ நான் வந்து அவர் செத்த அழுவக்கூடாதுன்னு பாஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்ல இல்லை, எனக்கு இப்ப தோணுது அழுவணும். அதுதான் ஜென் மார்க்கம், அதுதான் நிகழ்நிலை மார்க்கம், அதுதான் ஹனிசக்தி. இந்த க்ஷணத்துல எது தேவை? இந்த க்ஷணத்துல எனக்கு என்ன தேவை? நான் இருப்பதால் எல்லாம் இருக்கிறது. நான் இருப்பதால் என் உடல் இருக்கிறது, நான் இருப்பதால் என் குடும்பம் இருக்கிறது, நான் இருப்பதால் என் சொத்துக்கள் இருக்கிறது, நான் இருப்பதால் என் பராக்கிரமம் இருக்கிறது. ஆனால் நான் என்பது இந்த க்ஷணத்தில் இல்லை. அப்ப எதுவுமே அது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நான் காலமற்றவன் சொல்லக்கூடியது. ஹார்ட் பாதிக்கப்படுன்றாங்க நிறைய இவங்களுக்கு. பழைய கால தேக்கமுற்ற இதனால ஹார்ட்ல போய் தேங்கி இருக்குன்றாங்க. ஜப்பான்ல இந்த மலரை வந்து இந்த வகையான மலரை வந்து ஹை டெம்பரேச்சருக்கும், ஜுரத்துக்கும், ஹீட்டுக்கும், டயரியாக்கும், உடம்புல கட்டி கட்டியா வரும் இல்லையா, அதுக்கும் பயன்படுத்திருக்காங்க. குளிர்ச்சியை தரக்கூடிய மலர். அததான் சொன்ன நிலவு அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் வச்சுக்கணும். நிலவு பேட்ச் வந்து டெய்லி பார்க்கணும்னு விரும்பிய மலர். ஏன் டெய்லி பார்க்கணும்னு விரும்பினாருன்னா, எப்பயுமே நிகழ்ச்சானத்துல அப்படியே பிரசன்ஸ்லயே இருக்குது, நவுலே இருக்குது அப்படின்றத அவர் விரும்பியிருக்காரு. அதாவது கிளமேட்டிஸ் வந்து பெட்டர் ஃபியூச்சர் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறது. ஹனிசைக்கிள் பாஸ்ட் ஃபியூச்சர், அதாவது பெட்டர் பாஸ்ட் எனக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறது. இத வந்து ஹனிசைக்கிள் போடும் போது என்னன்னா நிகழ்ச்சானத்தில் நிறுத்துவாங்கன்றாங்க. மை கிரேட் டேஸ், இவங்க சொல்ற வார்த்தை வந்து எனக்கு காலம் சூப்பரான காலங்க, அந்த காலகட்டம் அப்படின்னு. இன்னைக்கு சிரியால மக்கள் கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஹனிசைக்கிள் டென்னிஸ் தான் இருக்கும். அந்த வீட்டில் 10 மாடி கட்டிடத்துல மேல இருந்தேன். இப்போ கட்டடமும் இல்லை, என்னோட உறவுகளும் இல்லை, என்னோட உடைமைகளும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன். இது எல்லாம் மாறும்.
ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. லூசிங் த பிரசன்ட், நிகழ்ச்சி லூஸ் பண்ணது. ரெமினிசென்சஸ், அதாவது அந்த காலத்துல ரவுண்ட் ரவுண்டா போகும், டைம் ரிவர்சல் டெக்னிக்னுவாங்க லிட்ரேச்சர்ல. அப்படியே கடந்த காலத்தை பின்னோக்கி போயின்றாங்களே. நிறைய விஷயத்துக்கு நம்மளோட இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நம்மளுடைய பாஸ்ட் தான் காரணம். அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது, சப்கான்சியஸை மாற்றி அமைக்கக்கூடியது, பூர்வ ஜென்மத்தில் இருந்த பாதிப்புகளை மாற்றக்கூடியது ஹனிசெக்கல். ஆல்மோஸ்ட் இவங்க கோமா ஸ்டேட்ல இருப்பான். கோமா ஸ்டேட்லனா இன்னும் கொஞ்ச நாள் எப்படியும் போயிடும், ஃபியூச்சர் இல்லை, அப்படியே இருப்போம் அப்படின்றது. அதாவது இன்னொரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு படம் கூட வரும், ஜெயம் ரவி நடித்த படம். அதாவது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நினைவு அப்படியே இருக்கும், பின்னாடி இந்த டெவலப்மெண்ட்டே தெரியாது, என்ன டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த டெவலப்மெண்ட். அது அந்த காலம் நல்லதுங்க, இந்த காலம் டெவலப்மெண்ட்லாம் நான் இருக்க மாட்டேங்க, அது மட்டும்தான் நல்லதுன்றது. ஹாலோனஸ் இந்த ஹார்ட், வெறுமை, இதயத்தில் வெறுமை இருக்கிறது, நோ ஃபியூச்சர் நினைக்கிறது, கரெக்ட் டைம் பட் அவுட் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்டட், எல்லாத்தையுமே டைம் கான்சியஸா இருக்குது, எல்லாமே கடந்த காலம். வெஜிடேட்டிங், சும்மா ஜட மாதிரி வாழறங்க, எல்லாம் போயிடுச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை, டர்க்கிலே சிரியால இருக்கிற நிலைமை பாருங்க. ஏதோ அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா, இந்த 2 ரெமடியுமே, இன்னைக்கு இருக்கிற 2 ரெமடியுமே அதே டெண்டன்சி தான் இன்னைக்கு உலகத்துல இருக்க டெண்டன்சி. நோ வேல்யூ இன் டிராவலிங், அதாவது போனா மட்டும் என்ன, எதனா ஊருக்கு கூப்பிட்டான என்ன வரணுமா, சரி வரேன், வேல்யூ பெருசா கொடுக்கறது இல்லை. இன்டிஃபரண்ட் டு சரண்டரிங், சரௌண்டிங்ஸ் சூழல்ல வந்து எந்த விதமான புரிந்துணர்வும் இல்லாம இருக்குது சூழல்ல. அதே மாதிரி சரண்டர் ஆகுறதுலயும் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா அதை கடந்து போயிடுறாங்க அவங்க. போட்டோ, கிஃப்ட், ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தது ஸ்டக் இன் மெமரி, பழைய இயற்கையோடு இல்லாம இருத்தல், எப்பயுமே நெகட்டிவ் டெண்டன்சில இருக்கவங்க. முழு தன்மையில பாத்தீங்கன்னா இவங்க தான் ஞான களஞ்சியம், அறிவு களஞ்சியம். பாஸ்ட்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபியூச்சருடைய ப்ரெடிக்ஷனை சொல்லி பிரசன்ட்ல உங்களை நிறுத்தி வைப்பாங்க. அப்படியே என்சைக்ளோபீடியா ஆஃப் நாலேஜ், ஒரு களஞ்சியம். சனி சக்கல்ன்ற மனநிலை இருக்கும், ஒரு களஞ்சியம், எல்லா டீட்டெயில்ஸும் கிளியர் கட்டா இருக்கும். பாஸ்டோட கிளியர், இந்த இடத்துல இது சொல்லியிருக்கான், இந்த க்ஷணத்தில் இது தேவை அப்படின்னு எடுத்து எழுந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே செதுக்கிக் கொண்டே இருப்பவர் முழு தன்மையான ஹலிசெக்கல் நபர். அதே மாதிரி ஃபியூச்சரை சூப்பரா மாற்றி அமைப்பாங்க, மூமெண்ட்டுக்கு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. கடந்த காலத்தில் பெற்ற அனுபவத்தினுடைய தாக்கத்தால இந்த நிகழ்ச்சனத்தையும் கூட இருப்பவர்களும் மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளாக்குபவர்கள். கடந்த காலம் என்பது கடந்த காலம், எதிர்காலம் என்பது எதிர்காலம், நிகழ்காலம் மட்டுமே நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஒவ்வொரு க்ஷணமும் நகர்த்தி கொண்டிருப்பவர். இந்த மனிதர்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். ஏன்னா எந்த தாக்கமும் இல்லை. இந்த இடத்துல டாக்டர் பேட்ச் திரிகால ஞானியா நிக்கிறார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இன்னும் வருங்காலத்துல இதுதான்டா டிக்டேட் பண்ண போகுது, ஃப்ளவர் ரெமெடி தான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாரு. இந்த அதனாலதான் அதை மட்டும் வச்சிருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிச்சு. கடந்த காலத்தை பற்றிய அனுபவங்கள் எல்லாம் பையன்ல வந்து நான் பிறந்ததே பாவம் நினைச்சதுல இருந்து பாவத்தை கில்ட்டு போனதுக்கு அப்புறம் போன பிறவில இருந்த எல்லா அழுக்குகளையும் கிளீன் பண்ணிட்டாரு சனீசக்கல். அழுக்கு கிளியர் ஆயிடுச்சா, உடம்புல இருக்கிற சீழ் வெளியேறிச்சுன்னா நமக்கு வந்து துன்பம் இல்லை. கடந்த காலத்துல கடந்த பிறவில இருந்த எல்லா அழுக்குகளும் போயிடுச்சுன்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சனத்துல வாழ போறேன். எப்பயுமே பிரசன்ட்ல இருக்கிறதுனாலதான் அந்த ஃப்ளவர் மட்டும் வீட்டுல வச்சிருக்கிறது. அதுக்கடுத்து ரீஎவாலுவேட்டிங் த பாஸ்ட், கடந்த காலத்தை திரும்பி மறுசீராய்வு பண்றது. போன பிறவில எப்படி இருந்தேன், இப்ப பிறந்துட்டேன், இந்த பிறவியை வந்து இந்த உடல் எடுத்துட்டேன், இந்த உடலை வைத்துக்கொண்டு நான் காலமற்றவனா மாற வேண்டும், அவ்வளவுதான். பீயிங் ஃபுல்லி பிரசன்ட், முழுசுல அக்செப்டிங் கரண்ட் லைஃப் கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு க்ஷணத்தையும் இன்பமா, ஓகே நான் அனுபவப்படுறதுக்கு வந்திருக்கேன், நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், நான் ஒரு விருந்தாளி இந்த உலகத்தில், இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரூம்,
இந்த ரூம் எப்போ வந்து காலி பண்ணணும்னு கடவுள் சொன்னா காலி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுதான் ஹனிசெக்கல். இந்த மலர் எப்படி அப்படின்னா லோனிகீரா கேப்ரிஃபோலியம் அப்படின்றது. இது வந்து கொடி இனத்தை சேர்ந்தது. வெளியே வந்து ரோஸ் கலரா, உள்ள ஒயிட் கலரா இருக்கும். அந்த டென்டக்கிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை உருவாக்குறது எல்லோ கலரா இருக்கும். அந்த ரெட் கலர் இருந்தது கடந்த காலம், அதாவது நேற்று. ஒயிட் கலர் இருந்தது நிகழ்காலம். எல்லோன்றது ஃபியூச்சர், அதாவது பாலினேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு உயிரை உருவாக்குறது ஃபியூச்சர். ரெட் வந்து கடந்த நேற்று, இன்று வந்து ஒயிட், எல்லோ வந்து நாளை. இந்த மூணுத்தையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது. தனக்குள்ளே காலத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்மால் சின்ன ட்ரீ, வீவிங் மாதிரி இருக்கும். வெப்னா ஒரு பின்னல் இருக்குல்ல, அந்த மாதிரி கடந்த காலம்ன்றதே பின்னல் தான். ரெண்டுமே பின்னல். இன்னைக்கு வர்ற ரெண்டு ரெமடியுமே பின்னல். ரெட் டென்டிகல்ஸ்ன்றாங்க, ஓப்பன் எல்லோ. ட்ரம்பட், சின்ன ட்ரம்பட் மாதிரி ஊதுகுழல் இருக்குல்ல, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்பட் மாதிரி இருக்குன்றாங்க. நல்ல ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லு வரும்போது பார்க்கும் போது நல்ல தூக்கம் வந்துருக்கும். இட்டாலியன் வுட் பைன்ன்றவங்க. ஜானஸ்ன்ற ஒரு லாட்டின் கடவுளை குறிக்கிறது. ஒரு பக்கம் ஃபியூச்சரையும் ஒரு பக்கம் பாஸ்டையும் பாக்குற மாதிரி. நான் இரண்டும் அல்ல, நான் கடந்த காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல அப்படின்னு சொல்றது. பழைய விஷயம் அழிக்கப்படும், முக்கியமானது. ரெட் வந்து பவர். எப்பயுமே வந்து ஏன் ரெட் கலர் அது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, மோட்டிவேஷன், உள்ள த்ரஸ்டிங் எனர்ஜி இருக்கிறது. டைனி ட்ரம்பட். டிசம்பர் மாசம், கரெக்டா டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் அது உதயமாகும். ஜான்வரின்னு ஜானஸ்ன்ற அந்த கடவுளை வைத்துதான் ஜான்வரின்னு வந்தது. அதுதான் வந்து மகர மாதம் அப்படின்னு சொல்றது. நம்மளுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி ஜனவரி மாசம் தான் வருது. அதான் ஜானஸ், மகர சந்துக்கு. அதுதான் மகரத்தில் சூரியன் இருக்கும் காலம். அது மல்டிபிள் பிளாசம்ஸ். ஒரு 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 காம்பு வரும், அதுல 4-5 பூக்கள் வரும். ஒரு தலை மட்டும் தான் இருக்கும். டெர்மினல் உள்ள வந்து வளைவளைவமா இருக்கும். கிரிம்சன் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ சக்கிங், இழுக்கிறது, கடந்த காலத்தை சக் பண்ணிட்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எனர்ஜியை சக் பண்றது. மூளையில இருந்து இருக்கிற பீனியல் கேண்டு பிரபஞ்ச ஆற்றலை சக் பண்றதுக்கு இது வந்து ஹனிசெக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 7 மணிக்கு பூக்கக்கூடியது. ஈவினிங், இரவு 7 மணிக்கு பூக்கக்கூடியது. நல்ல ஸ்மெல் இருக்கும். கேட் கீப்பர் ஆஃப் மெமரி, நினைவின் கதவுகள். படுக்கும் போது அப்படியே போகுது, சால்ல இருந்து சாயந்தரம் என்ன பண்ணோம், அப்படி இருந்துச்சே வாழ்க்கை அப்படின்னு நினைவு சொல்றது. ரெட் பர்ரிஸ் நிறைய இருக்குது. ஈட் அண்ட் பை பேர்ட்ஸ், நிறைய மலை செடிகள் வந்து பறவைகள் நல்லா சாப்பிடுவது. லைட் வந்து நல்லா நிறைய லைட் இருந்தாதான் இது நல்லா வளரும். எப்பயுமே வந்து மேல் நோக்கி பார்த்துட்டே இருக்கும் இந்த மலர்கள். எப்பயுமே வானத்தை நோக்கி எனர்ஜி இழுத்துக்கிட்டே இருக்குது. ரூட்ஸ் வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது. எப்பயுமே ரூட் வந்து என்ன சொல்லுதுன்னா, எப்பயுமே நிகழ் சனத்தில் இருக்கணும்னு ஒரு எண்ணத்தை பிரதிபலித்து கொண்டே இருக்குது. ஒரு அட்வென்ச்சரஸ் ரூட்ன்றாங்க. அட்வென்ச்சரஸ் ரூட்னா என்னன்னா, போய் 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 தேடிக்கிட்டே இருக்கும். அந்த வேர்கள் வந்து தேடிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கும். அப்ப என்னன்னா, கடந்த காலத்தில் இல்ல அது. அப்ப எப்பயுமே ஒரு ரிஸ்க்லயும் ஒரு ஓட்டத்திலையும் இருக்குது அந்த ரூட். அதனால நிகழ் சனத்தில் இருக்கு. நிகழ் சனத்தின் மலர், திரிகால் ஞானத்தின் மலர், நம்மை தெய்வமாக மாற்றும் மலர்.